السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே குடும்ப அமைப்பை சிதைக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். கணவன் மனைவி என்ற உறவின் மூலமாகவே தவிர உடல் சுகத்தை அடையவே கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் குடும்பத்திற்கு விசுவாசமாக ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய பல அந்தஸ்துகளிலே ஒரு பகுதியை நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த சம்பவம் முந்தைய சமுதாயத்திலே நடந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், 3 பேர் பிரயாணம் பண்ணி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கும் பாலைவனம் பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழையிலிருந்து தப்பிப்பதற்காக அருகில் உள்ள ஒரு மலை குகையிலே போய் அவர்கள் தஞ்சம் அடைகிறார்கள். மழை விட்டவுடன் வெளியே வந்துடலாம் என்று தஞ்சம் அடைகிறார்கள். உடனே சற்று நேரத்தில் மேலே இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசல் அடைச்சிருது. பாறை வேகமாக உருண்டு வந்து குகையுடைய, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவம், இது கட்டுக்கதை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வஹி அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்த ஒரு நிகழ்ச்சி. அப்ப ஒரு பாறை உருண்டு வந்து குகையுடைய வாசல் அடைச்சி விடுகிறது. அப்ப வெளியே வர முடியாது. இந்த வாசல் திறந்திருந்தா தான் வெளியே வர முடியும். குகைனா ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அது வழியா நுழைஞ்சு உள்ள போயிட்டாங்க. அப்ப இந்த பாறை அடைச்ச உடனே 3 பேரும் அந்த பாறையை தள்ளினாலும் தள்ள முடியல, அவ்வளவு பெரிய பாறை. அப்ப இந்த 3 பேரும் வசமா மாட்டிக்கொண்டார்கள். அப்ப இந்த பாறையில சிக்கி குகையில சிக்கி கொண்டார்களே, ஆனால் அவங்க நிலைமை என்ன? இருக்கிற உணவு, கொஞ்சம் உணவு வச்சிருப்பாங்க, அது முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க, அதுவும் முடிஞ்சு போயிடும். அப்புறம் காத்து கூட நல்ல காத்து கிடைக்காது. ஏசில அடைச்சு வச்சிருந்தாலும் ஏசில நமக்கு நல்ல காத்து கிடைத்து விடுகிறது. அவங்க குகையில சிக்கி கொண்டவர்களுக்கு நல்ல காற்று இருக்காது, தண்ணி இருக்காது, உணவு இருக்காது, இறந்து போயிடணும். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே என்ன முடிவு கொண்டாங்க? சத்தம் போட்டாலும் வெளியே வழங்காது. ஏன்னா வெட்ட வெளியில உள்ள ஒரு குகை, குகைக்குள்ளே ஊரே இருந்தா கூட சத்தம் வெளியே போவாது. அப்ப நம்ம சத்தம் போட்டு உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது, தப்பிச்சு வெளியே செல்லவும் முடியாது. நம்முடைய கதை முடிந்து விட்டது, அதாவது நம்ம மரணம் தான் நிச்சயம்ங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அப்ப அந்த மாதிரி நெருக்கடியில தான் ஒரு மனிதனுக்கு இரையச்சம் வரும். மற்ற நேரத்தில் நினைச்சு பார்க்காத ஒருத்தன் ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, அப்ப மட்டும் அல்லா அல்லாண்டு இருப்பான். நீங்க பார்க்கலாம், சாதாரணமா அல்லாஹ் அவனை நல்லா வச்சிருக்கும் பொழுது, நடுத்தரமா வச்சிருக்கும் பொழுதுலாம் அல்லாஹ் நினைக்க மாட்டான். பயங்கரமான பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருவான், கோர்ட்ல தீர்ப்பளிக்க போறான், இப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, ராத்திரி பூரா அல்லா அல்லாண்டு இருப்பான். நல்லா இருக்கும், அல்லா மறந்துடுவான். அப்ப இந்த 3 பேரும் வசமா மாட்டிக்கொண்ட உடனே அவங்களுக்கு இறை நினைவு வருகிறது. என்ன பண்றாங்க? நம்ம வேற வழியே கிடையாது. இப்ப இந்த எந்த மனுஷனையும் உதவிக்கு கூப்பிட முடியாது, நம்மளும் இந்த பாறையை உருட்டி தள்ளிட்டு வெளியே போகவும் முடியாது. இப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வோம்? துஆ செய்வோம் என்று அவங்களுக்குள்ள 3 பேரும் ஆலோசனை செய்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய முடிவெடுக்கிறாங்க. எப்படி துஆ செய்ய முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? நம்ம வாழ்க்கையில 3 பேரும் பேசிக்கொள்றாங்க, நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு செஞ்ச சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். பல காரியங்கள் நம்ம செய்யறோம், சிலத்துல முகஸ்துதிக்கு செஞ்சிருப்போம், ஒரு பெருமைக்கு செஞ்சிருப்போம். ஆனா நம்மளே சந்தோஷப்படக்கூடிய, இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நிச்சயமா இது அல்லாஹ்வுக்கு தான் செஞ்சோம் அப்படின்ற சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். எந்த ஒரு மனிதன் பெருமைக்கு செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தா கூட உன வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு ஒன்னு செஞ்சிருப்பான். எவ்வளவு மோசமான ஒரு முகஸ்துதிக்காக வணங்கக்கூடியவனா இருந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ 1-2 காரியங்களை இது அல்லாஹ்வுக்காகத்தான் செஞ்சிருப்பான், யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மாத்திரம் செஞ்சிருப்பான்.
அப்ப இந்த 3 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம அல்லாஹ்வுக்கு ஏதாவது செஞ்சிருப்போம்ல, அதை நினைவுக்கு கொண்டு வருவோம். அதை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். சும்மா துஆ செய்யறது இல்ல. யா அல்லாஹ், இந்த காரியத்தை நான் உனக்காகத்தானே செஞ்சேன், இதுக்கு பிரதிபலனா எங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி 3 பேரும் ஆலோசனை செய்து அவங்களுடைய கடந்த காலத்தை நினைவு பிளாஷ்பேக்ல ஓட விடுறாங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம செஞ்ச காரியத்துல நம்மளே அல்லாஹ்வுக்காகத்தான் செஞ்சோம்னு திருப்தி அடையக்கூடிய காரியம் என்ன இருக்கிறது என்று அவங்க யோசித்து பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை அவர் நினைவுபடுத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவர் கடந்த காலத்துல வேலைக்கு சேர்த்து வேலை செஞ்சவருக்கு கூலி கொடுக்கல. கூலி கொடுக்கிறவரை வந்துட்டு கூலி வாங்காம ஒருத்தர் போயிட்டாரு. மறந்துட்டு போனாரா, என்னத்தினால போனாருன்னு தெரியல. அந்த கூலி இவர்கிட்ட இருக்கிறது. ஒரு வாரமோ 10 நாள் வேலை செஞ்சிருப்பாரு. அந்த கூலி இவர் கையில தங்கி விட்டது. நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார், அடுத்த மாசம் வருவார், அடுத்த வாரம் வருவார்னு வெயிட் பண்றாரு. யாரும் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்றாரு இந்த மனிதரு, அந்த கூலி காசுக்கு ஒரு ஆட்டை வாங்கி விடுறாரு. ஆடு வளருது, குட்டி போடுது, 4 ஆடா போகுது, அவர் 10 ஆடா போகுது, 20 ஆடா போகுது, ஒரு பண்ணையா உண்டாகுது. அந்த காசுல இருந்து அவர் பேர்ல வாங்கி போடுறாரு. வாங்கி போட்டது ஆடாக மாடாக பண்ணையாக பெருசா பெருகி ஏராளமான ஆடு மாடு கால்நடைகள் உருவாகி ஒரு பெரிய பண்ணையே இருக்கிறது. அந்த காசுல ஒருத்தர் கூலி கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல, அந்த காசுல வாங்கப்பட்ட ஒரு ஆடு பல ஆடுகளாக மாடுகளாக ஒட்டகங்களாக பெருகி பெரிய ஒரு பண்ணையே உண்டாகிவிட்டது. அப்ப அந்த கூலி வாங்காம போனார்ல, ரொம்ப காலத்துக்கு பிறகு வர்றாரு. இவற்றை யாவப்படுத்துறாரு. நான் உன்கிட்ட நான் வேலை செஞ்சேன், யாபம் இருக்குதா? ஒரு 10 வருஷமா இருக்கலாம், ஒரு 20 பண்ணையெல்லாம் உண்டாவதா, ஒரு 20 வருஷம் கூட இருக்கலாம். நான் பல வருடங்களுக்கு முன்னாடி உன்னிடத்துல நான் வேலை செஞ்சேன், கூலியை வாங்காம நான் போயிட்டேன், ஏதோ ஒரு வேலையினால் அவசரமா போயிட்டேன், என் கூலியத்தா அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. அப்ப இந்த மனிதர் சொல்றாரு, இந்த பண்ணை இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அவரும் நினைக்கிறாரு, கிண்டல் நினைக்கிறாரு. கூலி 100 ரூபாய் கூலியை தாண்டு கேட்டா இந்த பண்ணையை எடுத்துக்கண்டா கிண்டல் தான் நினைப்பாங்க. அவர் நினைக்கிறாரு, அப்ப ஒரு ஏழையுடைய வயிற்றுல அடிக்காதப்பா, ஏன் என்னை கேலி பண்ற? கேலி இல்ல, உன் கூலியை கொண்டுதான் ஒரு ஆளை வாங்கி விட்டேன், அதுதான் இவ்வளவு பல்கி பெருகி இருக்கிறது. நீ வந்தா உன்னிடத்துல தந்து விடணும் என்பதற்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், இது உன் பேர்ல வாங்கி விட்டுருக்கிறேன், இது எல்லாமே உன்னுடையதுதான், எடுத்துக்கன்னு சொல்றாரு. அவரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இது அவருக்கு ஞாபகம் வருது. யாருக்கு? அந்த குகையில மாட்டிக்கொண்ட 3 பேர்ல ஒருத்தருக்கு, இப்படி ஒண்ணு நம்ம செஞ்சோமே, இதுல எந்த புகழ் நம்ம ஆசைப்படல, இது பெருமைக்கு செய்யல, உலகத்தினுடைய சட்டப்படி கூட 100 ரூபாய் கொடுத்தா போயிருப்பாண்டாரு, கேஸ் கூட கொடுக்க முடியுமா? வேற 6 மாடெல்லாம் வாங்கி வச்சிருந்து வளர்ந்தா கூட ஒருத்தன் என் காசை தாண்டு கேட்டா காசை கொடுத்தா போதும்ல, எவ்வளவு போ கூலி, இந்த ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போனா முடிஞ்சு போயிருக்கும் கதை. அப்ப நான் உலகத்துல எந்த கெட்ட பேரும் இல்லாமல் அவனுடைய கூலியை மட்டும் என்னால் கொடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த பணம் என்பது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய இந்த பணம் என்னையும் பாதிக்கல. எதுக்காக பாதிக்கல? நீ ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிற, இது அவனுக்கு வெளியூர்காரன் யாருன்னு தெரியாது. 4 பேர் கூட்டமா கூட கூட்டிட்டு நியாயம் கேட்க முடியாது. அவனுக்கு பக்கபலமா போலீஸ் ராணுவம் கோர்ட்டு ஒண்ணுமே கிடையாது. அவன் யாரோ ஒருத்தன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்தால் போதும். ஆனா